அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 2/5/2024 சித்திரை மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. நவமி திதி பின்னிரவு 1:53 வரை, பின்பு தேய்பிறை தசமி. அவிட்ட நட்சத்திரம் பின்னிரவு 1:49 வரை, பின்பு சதய நட்சத்திரம். சித்தயோகம் பின்னிரவு 1:49 வரை, பின்பு மரண யோகம். நவமி திதி இருப்பதால் இன்றைய நாளில் தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன், ரிஷப ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன் மதியம் 2:32 வரை, பின்பு கும்பராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு, புதன் உள்ளது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பிரதான கிரகங்களான குரு 2ஆம் வீட்டிலும் சனி லாபஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக ஒரு அனுகூல பலனை உங்களுக்கு தரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுல சனி, 10இல் மதியத்திற்கு பிறகு சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொண்டு சிக்கனத்தோடு செயல்படுவது வளமான பலன்களை தரும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சற்று சுமாராக இருக்கும் என்பதால் பேச்சில் பொறுமையோடு இருப்பது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்துவது மிக மிக உத்தமம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சூரியன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் தொடர்ந்தபடி இருக்கும். குறிப்பாக இன்று மதியம் 2:32 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக உங்கள் செயல்களுக்கு
காலை வேளையில் தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்கள் பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் காலை வேளையில் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 2:32 மேல் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் சுலபமாக முடியும் என்று நினைப்பீர்கள், ஆனால் அதை முடிக்க முடியாது. உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பண வரவு சற்று சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன் சஞ்சரிப்பது, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக புது பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6இல் சனி, 9இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் ராகு உங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் மதியத்திற்கு பிறகு சந்திரன் சஞ்சரிப்பதும், சமசப்தமஸ்தானமான 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகும்.
தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சில இடையூறுகள் வந்தாலும் அதனை உங்களின் தனித்திறமையால் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக தைரியத்தோடு செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற போது சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி 4இல் புதன் சஞ்சரிப்பதால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. காலை நேரத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி 4இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சை குறைக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 2இல் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பொதுவாக எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ராகு 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது.
நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் பின்பு ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அதிகாரியிடம் நீங்கள் பேசுகின்ற போது விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசுவீங்கள். ஆனால் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வது, அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். இன்றைய நாளில் கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கு ஈடுபாடு அதிகப்படியாக இருக்கும், யார் அந்த துறையில் சாதிப்பார்கள் என்பதனை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். நவகிரகங்களில் கலைக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், கற்பனைக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். எந்த ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் ஒரு வலுவான நிலையில் இருக்கிறதோ அவர்களுக்கு கலை இசை சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றாலே அவங்களுக்கு கலைத்துறையில் ஒரு நாட்டங்கள், பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது போன்ற விஷயத்தில் ஒரு நாட்டங்கள் ஏற்படும். அதுபோல யார் ஒருவருக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறதோ அவங்களுக்கு கற்பனைக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரனே பலமா இருக்கிறதுனால கற்பனை திறன், பேச்சு, பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கிறதோ அவங்க ஒருத்தங்க கற்பனையோடு பேசுறது, பேச்சு திறமையோடு பேசுறது, மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையெல்லாம் தைரியமா இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீடும் சந்திரனும் பலமாக இருந்தால் அவங்க பேசியத்தை நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துலங்க லக்ன பாவத்துக்கு 3ஆம் வீடு என்பது கலைத்துறையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 3ஆம் வீட்டுல சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் கலை, இசை, மியூசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாட்டங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ஈடுபாடுகள், கடந்த கால அதாவது சில இடையூறுகள் செஞ்சதாலும் ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு கலைக்காரகன் சுக்கிரனும், அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பனைக்காரகன் சந்திரனும் எந்த ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு கலை, இசை போன்ற விஷயத்துல ஈடுபாடுகள் சற்று அதிகப்படியாக இருக்கும். அதிலும் குறிப்பாக எந்த ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீடை கலைக்குரிய ஸ்தானம் என்று வகுத்துள்ளார்கள். 3ஆம் வீட்டுல போய் நீங்க ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தால், லக்ன பாவத்துக்கு 3ஆம் வீட்டுல சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் அவங்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாட்டங்கள் அதிகப்படியாக இருக்கும். அடுத்து ஒரு ஜாதகத்துல 3ஆம் வீடு என்பது சுக்கிரனோட வீடாகவோ சந்திரனோட வீடாகவோ இருந்துட்டா, இங்க பேசுறது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு அந்த 3ஆம் வீட்டுல சந்திரன் சுக்கிரன் வலுவாக இருக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். அதிலும் குறிப்பாக சுக்கிரனோட வீட்லயோ சந்திரனோட வீட்லயோ கிரகங்கள் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் அமைதோ அவங்களுக்கு இயற்கையிலேயே கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாட்டங்கள் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துல குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுதோ அவங்களுக்கு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகப்படியாக இருக்கும். அதிலும் குறிப்பாக எந்த ஒரு ஜாதகத்துல 3ஆம் வீடு என்பது கடகராசியாகவோ, 3ஆம் வீடு ரிஷப ராசியாகவோ, 3ஆம் வீடு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா துலா ராசியாகவும் இருந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் நல்ல பலமா இருந்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசி, கடக ராசி, துலா ராசி இந்த 3 ராசியில சந்திரனும் சுக்கிரனும் இணைஞ்சிருந்து அந்த கிரகத்தோடு உங்களுக்கு
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்துக்கு 3ஆம் வீட்டில் இந்த 3 கிரகமும் நல்ல ஒரு வலிமையா இருக்கின்ற போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். கடந்த காலங்களில் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். யார் ஒருவருக்கு 3ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்குதோ, ஒரு சுபகிரகங்கள் இருக்குதோ, அதிலும் குறிப்பாக சந்திரனும் சுக்கிரனும் இருக்குதோ, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்றால் 3ஆம் வீடு ரிஷபமாக இருந்தால், அதாவது மீன லக்னமாகி 3ஆம் வீடு ரிஷபமாக இருந்து 3ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் இருந்தாலோ, அடுத்து கடகராசி 3ஆம் வீடாக இருந்து அங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து 3ஆம் வீடு மீன லக்னத்துக்கு 3ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபராசி. ரிஷபத்துல வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருந்தா ரிஷப லக்னம் இருந்தா கலையில சாதிக்க முடியும். அதே மாதிரி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில போய் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். அதே மாதிரி வந்து சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு 3ஆம் வீட்டுல போய் நீங்க வந்து கிரகங்கள் சுக்கிரன் சனி போன்ற கிரகங்கள் நல்ல வலுவாக அமைப்பட்டால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு வந்து 3ஆம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3ஆம் வீட்டுல கலைக்காரகம் சம்பந்தப்பட்ட கிரகமான எந்த ஒரு ஜாதகத்துல லக்ன பாவத்திற்கு 3ஆம் வீட்டுல சந்திரனும் சுக்கிரனும் நல்ல வலிமையா இருந்து குரு பார்வையோடு இருக்குதோ, அவங்களுக்கு கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல நாட்டமும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும். குறிப்பிட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடப்பில் நடந்தால் அவங்களுக்கு ஒரு சில பலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக ஏற்படும். நேயர்களே, கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரு சாதிப்பாங்க, இன்றைய ராசி பலன் போன்றவற்றினை உங்களுக்கு கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.